நண்பர்கள் சொல்லிவிட்ட காரணத்தால் ஒருத்தரை விட்டுட்டு போறது. இதை வேணா பேசலான்றதுக்காக பேசிட்டு கூடாது. திராவிட முன்னேற்றம் எங்களை கூட திட்டு பரவாயில்லை. ஆனால் பெரியாரை திட்டியவர் எவனாக இருந்தாலும் செருப்பால் அடிக்காமல் விடக்கூடாது. அதுதான் மாணவ தமிழ். ஒரு தாடி வைத்த கேவல் இந்த நாட்டில் தோன்றாமல் இருந்தால் நான் பிச்சைக்காரங்க. நான் எஸ்கே ஒன்னா உட்கார முடியுமா? மேல போட்டு உட்கார முடியுமா? பெண்கள் சேர்ந்து உட்கார முடியுமா? பேச ஆரம்பித்தால் அப்படியே போய்கொண்டே இருக்கலாம். அந்த பெரியார் கவுன்சிலர் நின்னாரா, எம்எல்ஏ நின்னாரா, எம்பிக்கு நின்னாரா, முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரா? நேற்று காலையில் கட்சி ஆரம்பிச்சவங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த சமுதாயத்துக்கே தலைவராக இருந்த பெரியார் ஒரு கவுன்சிலர் வரவில்லை அரசியலுக்கு வந்த பிறகு. அப்படிப்பட்ட பெரியாரை ஒரு திட்டுறாங்க பேசுறாங்கன்னா சும்மா வரல, கொதித்து போயிருக்கிறார்கள். நீ பேச பேசத்தான் பெரியாருடைய கருத்துக்களை நம்ம சொல்லுவோம். சொல்லுகிற போதுதான் இளைய தலைமுறைக்கு தெரியும், விழிகளை திறந்து பார்ப்பார்கள். அதற்குத்தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக வேகமாக இருக்கிறார். இளைஞர்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு உதயநிதி ஸ்டாலின் உதித்து விட்டார் என்கிற ஒரு மகத்தான ஒரு வரலாறு ஒரு நாள் வந்து பேசினார். சனாதானம் ஒரு நாட்டு இதுதான் இளைஞர்கள் சிந்திக்கிறது. அந்த ஒரு வார்த்தை வைத்து இந்தியா புராணம் ஏறத்தாழ 1300 கேஸ் மேல போட்டுருக்கான் உதயநிதி ஸ்டாலின் மேல. இதற்கு பின்னால் யார் இருக்கிறது என்று உங்களுக்கு புரியுதா? சனாதானம் என்றால் என்ன? 4 வர்ணம். நீ நானும் யாரு? காவிலே பிறந்தவன் என்று சொன்ன இந்த சனாதானம் வேண்டாம் என்று சொல்வதை எதிர்க்கிறோம் சொன்னார். அவ்வளவுதான். அதற்காக உதயநிதி ஸ்டாலினை அப்படியே அழிச்சணும் கேஸ் போட்டாங்க, ஏதோதான் பண்ணாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்தாலும் சரி, தூக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று தன்னுடைய தாத்தா கலைஞரை போல வந்திருக்க தலைவர்தான் உதயநிதி ஸ்டாலின். ஆகவே நான் மாணவர்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வகுப்பு நடத்துங்கள், பயிற்சி பாசறை நடத்துங்கள், திராவிட இயக்க சிந்தனைகளை மாணவர்களுக்கு சொல்லுங்கள், அவ்விடத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துங்கள். அப்படி ஏற்படுத்தினால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்.